திட்டமிட்டே மறைத்தார்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலக வரலாற்றோடு இஸ்லாமியர்கள் வரலாறு மத்திய காலத்திலே நடைபெற்ற இஸ்லாம் வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் செய்த சாதனைகள், அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் நாம் விரிவாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் குழப்பத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே, முஸ்லிம் உலகத்துக்கு மத்தியிலே, கலிஃபாக்களுடைய ஆட்சியிலே குழப்பத்தின் உச்சத்தில் இருந்தவற்றை எல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம். செல்வ செழிப்பின் காரணமாக செல்வம் வந்து அதாவது காட்டாற்று வெள்ளம் போல குவிந்ததனுடைய விளைவாக அளவு கடந்து மிகுந்த செல்வத்தின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அளவு கடந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் காரணமாக, குரோதத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்து கொண்டதும், மார்க்கத்திலிருந்து முரண்பட்டதுமாக நடைபெற்ற விஷயத்தின் காரணமாக, இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்ததோ அதையெல்லாம் கண்டும் காணாமலும் தன்னுடைய பார்வையை விலக்கி கொண்ட கலிஃபாக்களுடைய நடவடிக்கையின் காரணமாக தலைவிரித்து ஆடிய விஷயங்கள், இப்படி கட்டுப்பாடற்ற நிலைமையில் எல்லா வகையான அழிச்சாட்டியங்களும் அட்டூழியங்களும் நிறைந்திருந்த நேரத்தில் கவலையுற்ற ஆலிம் பெருமக்கள் இந்த மண்ணில் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பிரார்த்தனை எல்லாம், அவர்கள் அந்த மண்ணை விட்டெல்லாம் வெளியேற காட்சிகள் எல்லாம் நடைபெற்றிருந்த நேரத்தில் தான் ஐரோப்பிய உலகம் விழித்துக் கொண்டு அந்த ஒரு வார காலம் அந்த கூட்டம் நடைபெற்றது. போப் அர்பன் II தலைமையிலே மிக விரிவான கூட்டம். முதலில் அவர்கள் பெற்றிருந்த அறிவாற்றல்கள் எல்லாம் நம் மண்ணிலே மொழியாக்கம் செய்வதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டதன் மூலமாக அந்த கருத்துக்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வேலைகளும் சென்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நம் மண்ணிலிருந்து ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அரசியல் ரீதியான, ராணுவ ரீதியான வலிமையை அவர்களிடம் நாம் குறைக்க வேண்டும். அரசியல் ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதார வலிமையை குறைக்க வேண்டும். பொருளாதார வலிமையை குறைக்கின்ற நேரத்தில் அனைத்து துறைகளிலும் அவர்கள் முடக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படையிலே விரிவாக திட்டமிடப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய மக்களுக்கு மத்தியிலே, அதாவது கிறிஸ்தவ உலகத்துக்கு மத்தியிலே, ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு பீதி கிளம்புறது. என்ன பீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மறைந்து போய் 1000 வருஷத்து அதாவது 10ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, சரியா? 10ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, 11ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். இந்த நேரத்தில் ஒரு 1020, அதாவது 995 இந்த மாதிரி அந்த கடைசி 10ஆம் நூற்றாண்டுடைய கடைசி, 11ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். இந்த நேரத்தில் அந்த கடைசியில 10ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில என்ன ஒரு பீதி கிளம்புதுன்னா, இயேசு கிறிஸ்து மறைந்து போய் 1000 வருஷம் ஆக போகுது. மில்லினியம் இயர், 1000வது ஆண்டு வருது. அப்ப 1000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் இருக்காது, அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதி கிளம்புது. அந்த அழிகிற நேரத்தில் நம்மளுடைய புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருப்பது நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறைந்து மோட்சம் பெறுவதற்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பீதி கிளம்புது. முழு ஐரோப்பிய உலகம், முழு கிறிஸ்துவ உலகத்திலையும் இந்த செய்தி பரவுது. 1000வது வருஷத்தோட முடிய போகுது கதை, உலகம் அழிய போகுது, இனிமே வந்து உலகம் இருக்காது. அதனால வாழ்றவங்க, அந்த கடைசி கட்டத்துல வாழ்றவங்க ஜெருசலத்துல போய் இருந்துறது நல்லது. இயேசு கிறிஸ்து பிறந்த இடமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம போய் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிரும், அழியறதோட நம்மளும் அந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், பீதி பரவுகிறது. இதையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது அந்த மேல்மட்ட தலைவர்கள் குழு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையினுடைய தலைவர்கள், போப்பாண்டவர் கீழே இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய தலைவர்கள் குழு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பீதி பெருகி பெருகி என்ன ஆச்சு அப்படின்னா, கட்டுப்பாடற்ற நிலைமையில் பாலஸ்தீனத்துக்கு மக்கள் வந்துட்டு படையெடுக்க தொடங்குறார்கள். கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, சட்டி பொட்டி பானை எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு ஐரோப்பா முழுவதும் திரண்டு ஜெருசலத்திற்கு செல்ல நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். போங்கிறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபாத்திமிய கலிஃபாக்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. செல்ஜிக் துருக்கியர்களுடைய கையிலும் கொஞ்சம் இடம், ஃபாத்திமிய கலிஃபாக்கள் கையிலும் கொஞ்சம் இடம். முக்கியமாக துருக்கியர்கள் கையில் இருக்கிறது தான் பேச்சு இருந்துச்சு. அப்போ அந்த ஜெருசலம் பகுதி செல்ஜுக் துருக்கியர்கள் கையில் இருக்கிறது. இப்ப இந்த மக்கள் எல்லாம் படப்படையா திரண்டு வர்றாங்க. என்ன ஆகும் பாருங்க, திடீர்னு இப்ப இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாம் கல்ஃபுக்கு அப்படியே திரும்பி போறோம்னு வைங்க, அரபு நாட்டுக்கு போனா என்ன ஆகும்? அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. 20 லட்சம் பேரையே சமாளிக்க முடியல காபத்துல்லால. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் போறாங்க, அவங்களே சமாளிக்க முடியல, கட்டுப்பாடு போடுறாங்க. அப்போ ஐரோப்பா உலகம் குடும்பமாக திரண்டு, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக திரண்டு போகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தினால 1000வது வருஷத்தோட, மில்லினியம் இயரோட உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி போனவங்க அங்க போய் கட்டுப்பாடு இல்லாமல் போனதனுடைய விளைவாக அங்கங்கே போய் தங்குறாங்க. சமூக சோசியல் ப்ராப்ளம்ஸ் உருவாகுது. அங்க
புதுசா கூட்டம் கூட்டமா எண்ணிலடங்கா கூட்டம் போய் ஒரு ஊர்ல போய் நெருக்கி தள்ளவனே என்ன ஆகுவாங்க, பிரச்சனைகள் வருது. அந்த ஊர்லயே இருந்த ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கொள்ளைகளில் ஈடுபடுகிறார்கள். வந்த மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது போற மாதிரியான பிரச்சனைகள் ஈடுபடுகிறார்கள். அந்த 1000வது வருஷம் முடிவு பெறுகிறது. சரியா, அந்த மில்லினியம் இயர் முடிவு பெற்று பாக்குறாங்க, உலகம் அழியல, கண்டினியூ ஆகுது. இருந்து பாக்குறாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கடுமையான பிரச்சனை, சமூக சோசியல் ப்ராப்ளம்ஸ், கொள்ளை நடக்குது, கட்டுப்படுத்த முடியல செல்ஜுக் துர்க்கியர்களால ஏன்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குதே. அந்த மக்களை தடுக்கவும் முடியல, வந்த மக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியல, உள்ளே இருக்கக்கூடிய சில கொள்ளையர்களுடைய வேலையும் தடுக்க முடியல. அவ்வளவு கட்டுப்பாடற்ற மக்கள், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லை மீறி போயிடுச்சு. கண்ட்ரோலை மீறி போய் கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவிந்தவுடன் ஒண்ணுமே பண்ண முடியல. மில்லினியம் இயர்ல உலகம் அழியவும் இல்லை. அப்ப கண்டினியூ போனோம், என்ன பண்றாங்க, வந்தவங்க என்ன பண்றாங்க, நம்ம மறுபடியும் நம்ம ஐரோப்பாவுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு போறாங்க. இப்படி போறவர்களில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களுடைய அதாவது இன்னும் சொல்ல போனா கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்திருக்கு. இந்த சோசியல் ப்ராப்ளம்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவு கடந்த மக்களுடைய நெருக்கம். இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியல, அதன் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள். இதிலே பிரச்சனை பாதிப்புகளை சந்தித்தவர்கள் செல்கிறார்கள், செல்லுகின்ற வழியெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். துருக்கியர்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், முஸ்லிம்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், எங்களுக்கு உரிய கண்ணியம் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் செல்லுகின்ற பகுதிகளெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். ஐரோப்பா முழுவதும் இந்த தீ பரவுகிறது. புனித தலத்திற்கு சென்ற கிறிஸ்தவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஐரோப்பா முழுவதும் பரவுகிறது. இப்படி சென்றவர்களை தடுக்காமல் சென்று விட்டு வருகின்றவர்கள் சொல்லுகின்ற செய்திகளையும் காதிலே வாங்கி கொண்டிருக்கிறது அந்த திருச்சபை. சரியா, போனவங்களையும் அவங்க தடுக்கல. அவங்க சொல்லி தடுத்திருந்தா அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுன்னா போயிருக்க மாட்டாங்க. சொல்லியும் தடுக்கல, அப்படி போயிட்டு வர்றவங்களையும் தடுக்கல. ஏன்னா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு தேவை உருவாகட்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க வரலாற்றிலிருந்தே நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு வந்தோம்னு வைங்களேன், இவர்களுடைய நடவடிக்கை இன்றைக்கும் இந்த நாட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு நாட்டு படைகள், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய படைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தை அட்டாக் பண்றதுக்கு முன்னால அங்க ஒரு தேவையை உருவாக்குவாங்க. இவங்க போறதுக்கு உண்டான அவசியத்தை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கியதுக்கு அப்புறம் தான் அங்க போவாங்க. அப்பதானே உலக நாடுகளை சமாதானப்படுத்த முடியும். அந்த மாதிரி இது ஒரு தேவையாக கூட இருக்கலாம், உருவாகட்டும், இந்த பிரச்சனை, இந்த செய்தி பரவட்டும் அப்படின்ட்டு விடுறாங்க. ஐரோப்பா முழுவதும் செல்கிறது. அதிலே சென்றவர்களில் அந்த கூட்டத்துல போனாங்க பாத்தீங்களா, அதுல இருந்த ஒரு பாதிரியார், அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த செங்கோலை எடுத்துக்கிட்டு இதுக்காண்டியே ஐரோப்பா முழுவதும் தெரு தெருவாக சுற்றுகிறார். எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், பழி தீர்க்க வேண்டும், ஜெருசலத்தை கைப்பற்ற வேண்டும், மீண்டும் நம்ம ஆட்சியின் கீழ், ரோம பேரரசின் கீழ், கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியின் கீழ் வர வேண்டும் என்று ஐரோப்பா முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். இதனால வெறியூட்டப்பட்ட மக்களாக மாறுகிறது ஐரோப்பிய சமூகம். இந்த நேரத்துல தான் அந்த கூட்டம் நடக்குது. சரியா, இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல கூட்டம் நடக்குது. முழுக்க ஐரோப்பா முழுவதும் இந்த செய்தி பரவி உணர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா 3 பேருக்கும் சொந்தமான பகுதியா இருக்கிறது பலஸ்தீனம். இன்னைக்கும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அன்னைக்கும் எப்பயிலிருந்து இஸ்லாமியர்கள் கையில் இருக்கிறது அந்த பகுதி, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்து 638 இருந்து அவங்க கையில இருக்குது. இஸ்லாமியர் கையில வந்ததற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெருசலத்துல. ஏன்னா கிறிஸ்தவர்களே கை நீட்டி இருகரம் கூப்பி வரவேற்கிறார்கள் கலீஃபா உமர் அவர்களை. அவங்களுடைய திருச்சபையருடைய அவங்களுடைய இதுக்கு சர்ச்சைக்கு கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போய் உரிய கண்ணியம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் நடைபெறுது, வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டிய வழிமுறையிலேயே அத்துணை கலிஃபாக்களும் நடந்தார்கள். அப்ப பல முஸ்லிம்களுடைய ஆட்சியில, பல இஸ்லாமிய பேரரசர்களுடைய அரசர்களுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பாசிய கலிஃபாக்களுடைய ஆட்சியில ஜெருசலத்துல புதிதாக வழிபாட்டு தலங்கள் யூதர்களுக்கென்றும் கிறிஸ்தவர்களுக்கென்றும் உருவாக்குவதற்கு, அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, இப்படி அந்த அந்த விசேஷ காலங்கள்ல வந்து செல்வதற்கு, புனித தலங்களுக்கு வந்து செல்வதற்கெல்லாம் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு நெருக்கடியை அவர்கள் சந்தித்ததும் கிடையாது. அந்த சந்திக்கின்ற நேரத்தில் இந்த இஸ்லாமிய அரசுகள் வலிமையாகவும் இல்லை, பாதுகாப்பும் கொடுக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இது திட்டமிடப்பட்ட நெருக்கடி போன்றவே தோன்றியது. அந்த நெருக்கடியின் காரணமாக மிகப்பெரிய சோதனைகளை இந்த கிறிஸ்துவ உலகம் சந்திச்சது, அந்த வந்த கொஞ்சம் மக்கள் சந்திச்சாங்க. அது வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது. பிரச்சனையாய் வந்ததற்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடக்குது. சரியா, அந்த ஒரு வார கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இறுதி முடிவு போப் அர்பன் II அவர்களுடைய தலைமையிலே முடிவெடுக்கப்படுகிறது. ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்கு, புனித தலத்தை மீட்டெடுப்பதற்கான யுத்தம், முஸ்லிம்கள் மீது போர் தொடுப்பது என்கின்ற முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது, எல்லா தெருவாக கொண்டு செல்லப்படுகிறது. அந்த அங்கே சென்று வந்த மக்கள் ஏற்கனவே பட்ட வேதனையின் காரணமாக இன்னும் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்த நேரத்தில் முழு ஐரோப்பா உலகமும் திருச்சபையின் கீழ் திரளுகிறது.
இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ரோம பேரரசு கூட நடந்து கிடையாது. ஏன்னா கிரேக்க பேரரசுக்கும் ரோம பேரரசுக்கும் பிரச்சனை. கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒத்தே போகாது. ரோமர்கள் வந்து இந்த திருச்சபை, கிரேக்க திருச்சபையை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு. கிறிஸ்துவ அமைப்புகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள், அந்த ஐரோப்பா மக்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்ப எப்படி முஸ்லிம் உலகத்துல இருக்குதோ, அந்த 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு எந்த அளவுக்கு குழப்பம் இருந்துச்சோ அதே மாதிரியான குழப்பம் தான் ஐரோப்பால இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துருச்சு, ஒருங்கிணைச்சு. எல்லாம் இறைவனுடைய ஏற்பாடோ என்னமோ தெரியல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடோ என்னமோ தெரியல, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஐரோப்பா, முழு ஐரோப்பாவும் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்காண்டி. போர் தொடக்க வேண்டும், நீங்கள் இந்த போரிலே கலந்து கொள்வது மோட்சத்தை தரும், இந்த போரிலே உதவி செய்வது, இந்த போருக்கு உதவி செய்வது மோட்சத்தை தரும், மீட்டெடுப்பதற்கான போர். நாம் மீண்டும் நம்முடைய வழிபாட்டு புண்ணிய ஸ்தலத்தை துருக்கியர்களிடமிருந்து, அதாவது இஸ்லாமியர்களிடமிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. முதல் சிலுவை யுத்தம் 1095, 11ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில 1095 முதல் சிலுவை யுத்தம் ஜெருசலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே திட்டமிடப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த ரோம பேரரசு இருந்துச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச மீதி இருந்துச்சு. முஸ்லிம்களால் ஒடுக்கப்பட்டு இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை ஆண்டுகிட்டு இருந்துச்சு இந்த ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த செல்ஜக் துருக்கியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கு கட்டுப்பட்டவங்கன்னா அப்பாசியா கலிஃபாக்கு கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னர் செல்ஜக் துருக்கியர்கள். இந்த இனம் செல்ஜக் துருக்கிங்கிறது ஒரு இனம், அது துருக்கிக்காரங்க இல்ல, செல்ஜக் துருக்கியர்கள் அது ஒரு தனி இனம். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இருக்கக்கூடிய ரோம பேரரசுக்கு இவங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. அது ரோம பேரரசு உணர்கிறது, எந்த நேரத்திலும் செல்ஜக் துருக்கியர்கள் நம்மளை தாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ரோம பேரரசுக்கு இருக்குது. இப்ப உதவிக்கு இவங்க திருச்சபையிட்ட போய் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்குது. ஏன்னா திருச்சபைக்கும் ரோம பேரரசுக்கும் ஒத்துக்கிறாங்க, முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற கடிதமும் அப்போது வந்து சேர்கிறது. ரோம பேரரசு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வெறுப்புகள் எல்லாம் மறந்துவிட்டு இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்கின்ற கடிதம் ரோம திருச்சபைக்கு வந்து சேர்கிறது. அந்த நேரத்தில் அதையும் அந்த திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது. சரி, ரோம பேரரசையும் இதுல பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாருங்க, எந்த ஒரு உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன சுரண்டல் நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் சொல்லி வரக்கூடிய விஷயம், அதுக்கு பின்னால வந்துட்டு ஒரு பொருளாதார சுரண்டல் இருக்கும். ஒரு சில வலிமையான இந்த பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய நிலப்பிரபுகள், ஒரு நிலப்பிரபுகள் என்கின்ற அடிப்படையில, இன்னும் கொள்ளையடிக்க கூட்டம் என்கின்ற அடிப்படையில, பெரும் முதலாளிகள் என்கின்ற அடிப்படையில ஒரு கூட்டம் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா பேக்ரவுண்ட்ல தான் இருப்பாங்க, முன்னால வர மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மத்திய தரைக்கடல் எல்லையோரத்துல சிசிலி, இன்னும் இட்டாலி, சிசிலி, அதே மாதிரி சைப்ரஸ், நிக்கோசியா போன்கின்ற பகுதிகளில் வாழக்கூடிய அந்த நாடுகளிலே வாழக்கூடிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரம் செய்து வந்தார்கள், பெரிய தொழிலதிபர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய வருகை, வியாபாரத்தில் இவர்கள் காட்டிய நேர்மை, சுரண்டல் இல்லாத வியாபார முறைகளினால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தொழிலதிபர்கள். இந்த ஓரத்துல மத்திய தரைக்கடலுடைய ஐரோப்பிய ஓரத்தில் இருக்கிறாங்க பாருங்க, பெரிய பெரிய முதலைகள், தொழில் முதலைகள் இருந்துச்சு. இந்த முதலைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலே சுரண்ட முடியலையே, வியாபாரத்துல மக்களை ஏமாத்தி அடிக்க முடியலையே, எல்லாத்தையும் தடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேதனை அவங்க மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் என்கின்ற அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த போர் முழக்கம், போர் பிரகடனம், முஸ்லிம்கள் மீதான போர் பிரகடனம், அதுவும் குறிப்பாக அந்த ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்கு, ஏன்னா மத்திய தரைக்கடல் ஓரத்தில் இருக்குது, அதை மீட்டெடுப்பதற்கு உத்தரவு போடப்படுகிறது. இவர்கள் தங்களுடைய சொத்துக்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்குகிறார்கள். இந்த தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே அள்ளி கொடுக்குறாங்க. எவ்வளவு ஆனாலும் சரி அவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டுங்க என்கின்ற அடிப்படையிலே வாரி கொடுக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு முக்கியமான சம்பவம் இதுல கூட்டம் நடக்குது. அது என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, அன்றைக்கு ஐரோப்பால மிக வலிமையான ஒரு பழங்குடியினம், 2 இனம், அது வந்து மாவீரர்கள், எதற்கும் அஞ்சாத மாவீரர்களுடைய 2 இனம். ஒன்னு வைக்கிங், இன்னொன்னு மேகியஸ் என்று சொல்வார்கள். வைக்கிங் என்கின்ற இனம் என்பது மாவீரர்கள், போர் கடற்கொள்ளையிலே ஈடுபடக்கூடியவர்கள், இன்னும் எதற்கும் அஞ்சாதவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு போர் குணம் மிக்க இந்த வைக்கிங் இனமும் இந்த மேகியஸ் இனமும் ஐரோப்பா முழுவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில், ஐரோப்பா முழுவதும் சுரண்டலிலே, வழிப்பறிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில், இந்த கிறிஸ்துவ தலைமை அவர்களை அரவணைத்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள செய்கிறது. அந்த 2 குழுக்களும், பழங்குடியின மக்களும் அந்த போர் வீரர்களும் அப்படியே கிறிஸ்துவத்தை தழுவுகிறார்கள். தழுவிய இவர்களை அந்த போரிலே முதல் வீரர்களாக, முதல் நிலை வீரர்களாக கொண்டு வந்து நிறுத்துகிறது கிறிஸ்துவ உலகம்.
எப்படி பிளானிங் பாத்தீங்களா? ஏன்னா எதுக்கும் துணிஞ்சவன், எதை பத்தியும் கேர் பண்ணாத அவனை கொண்டு வந்து முதல் நிலை வீரர்களாக நிறுத்துகிறார்கள். இன்னும் வலிமை சேர்ப்பதற்கு, இந்த சிலுவை யுத்தத்திற்கு செல்லக்கூடிய ராணுவத்தை இன்னும் வலிமை சேர்ப்பதற்கு, இன்னும் ஆட்களை சேர்ப்பதற்கு இன்னொரு பிரச்சாரமும் செய்யப்படுகிறது. என்னவென்றால், நீங்கள் கிழக்காசியா சென்றால், அதாவது அரபு பிரதேசங்களுக்கு சென்றால் ஏராளமான பொன்னும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற பிரச்சாரம் செய்யப்படுகிறது. பொருளாதார மோட்டிபிகேஷன் பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. எல்லா விஷயத்திலையும் சரி உள்ளுக்கு அதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். எக்கனாமிக்கல் மோட்டிபிகேஷன், பொருளாதார ஒரு காரணம், அதை வச்சு மோட்டிவேட் பண்றது மக்களை. பொருளாதாரம், நீங்க அங்க போனீங்க, கிழக்காசியாக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பாக்தாத்லயும் கார்டோபாலையும் குமிஞ்சு கிடக்கிற செல்வம் எல்லாம் பரவலா கிடக்குது. ஒவ்வொரு ஏரியால வந்துட்டு வைரம் குமிஞ்சு கிடக்குது, பொண்ணும் பொருளும் குமிஞ்சு கிடக்குது, முத்துக்கள் குமிஞ்சு கிடக்குது. நீங்க போனீங்கன்னா அள்ளிக்கிட்டு வந்துடலாம் என்கின்ற அடிப்படையிலே இந்த செய்திகள் பரவலாக்கப்படுகிறது. இந்த செய்திகள் போய் சேர்ந்தோம். ஏன்னா அன்னைக்கு வந்து வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. ஐரோப்பா முழுவதும் வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நிலப்பிரபுக்கள் போட்டு சுரண்டுறாங்க, நிலத்துல வேலை செஞ்சா கூலி தர மாட்டேங்கிறாங்க, அடிமைகளாக வாழ்விக்கிறாங்க, எல்லா வகையான பிரச்சனையும் இருக்குது. போட்டு மக்கள் மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வளமாக வாழலாம், நம்ம போருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க போறதுக்கு ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்கு நமக்கு ஒரு துணை நின்ற மாதிரியும் ஆயிடும். ரெண்டாவது, அங்க கொள்ளையடிச்சிட்டு வர்றதுக்கு அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களும் நமக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே திட்டம் இதெல்லாம் வந்து கிளீன் பிளானிங். சரியா? ஒவ்வொரு நடவடிக்கையாக, அதாவது அந்த வரலாற்றை நம்ம படிச்சோம் சொன்னீங்களேன், எல்லா நடவடிக்கைகளும் இன்னைய வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஐரோப்பிய நாடுகளும் சரி, இன்றைக்கு நேட்டோன்னு சொல்லக்கூடிய நாடுகளும் சரி, அன்னைக்கு போட்ட திட்டம், அந்த திட்டத்தில் எப்படி எல்லாம் செயல்படுத்தி வெற்றி கண்டார்களோ அந்த ஃபார்முலாவை அவங்க மாத்தவே இல்லை. இன்னைய வரைக்கும் அந்த ஃபார்முலா போய்கிட்டே இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு, ஒரு 200 வருஷத்துக்கு இந்த நடவடிக்கை நம்ம பண்ணணும், ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம இப்படி பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும் சொன்னா என்னென்னதை சாதிக்கலாம், எந்த நேரமும் நம்ம சுரண்டலோட சுரண்டி மக்களை நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே இன்னைக்கும் திட்டமிடப்படுகிறது. அது WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வரும். ஆனா எல்லாமே அன்றைக்கு போடப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலே யாரும், எந்த உலக நாடுகளும், வேற எந்த உலகத்தில் எந்த நாடும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையிலே போடப்பட்ட திட்டமா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலே பொருளாதார காரணத்தையும் மையமாக வைத்து அந்த செய்திகளை பரப்புகிறார்கள். இதை கேள்விப்பட்ட மக்கள், அட போனா நல்ல வைரம் வைடூரியம்லாம் கிடைக்குமாம்ல அப்படின்னு கேள்விப்பட்ட மக்கள் அதிக அளவிற்கு பொதுமக்கள் ராணுவத்தில் இணைகிறார்கள். எந்த விதமான போர் பயிற்சியும் இல்லாத பொதுமக்கள், சும்மா சுத்திட்டு இருந்தவன், வந்தவன் போனவன் நின்றவன் எல்லாரும் வந்துட்டு அதுல சேர்ந்துக்கிறாங்க. படை கிளம்புகிறது. 1095 ஜெருசலத்தை நோக்கி படை கிளம்புகிறது. அப்படி கிளம்பி வருகின்ற இது போல சிலுவை யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள், ஐரோப்பாவிலிருந்து படை வருகிறது என்பதை செய்திகளை தெரிந்து கொண்ட இந்த பாத்திமிய கலிஃபாக்கள், எங்க ஜெருசலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய பாத்திமிய கலிஃபாக்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஜிக் துருக்கியர்கள், இன்னும் இவர்களுக்கெல்லாம் தலைமையிலே பொம்மை அரசாக இருக்கக்கூடிய அப்பாசியா கலிஃபாக்களுடைய வாரிசுகள் பொம்மையா உட்கார்ந்து எந்த நேரம் அந்த புறத்திலே ஆடம்பரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த வருகையை பத்தி எல்லாம் சட்டை செய்யவில்லை, அதை பத்தி கேர் பண்ணல. ஆனா யாருக்கு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் படையெடுத்து வருவது பாலஸ்தீனத்தை நோக்கி. அப்ப அந்த இடத்துல யார் ஆட்சியில் இருந்தார்கள்னா பாத்திமிய கலிஃபாக்கள், அவர்களுக்கு பீதி. இவ்வளவு பெரிய படை வருகிறது, நம்மள்ட்ட இருக்கிறது 10,000 20,000 பேர், 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் திரண்டு வர்றாங்க, எப்படி சமாளிப்பது என்பதை நினைத்து வெந்து மனம் நொந்து போய் என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்க ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தூது அனுப்புறாரு. அந்த நிமிடம் வரைக்கும் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டிருந்தவர்கள், எல்லா வகையான பிரச்சனைகளையும் சிக்கி, பரம்பரை சண்டை, ஆட்சி சண்டை, அப்பா மோனுக்கு இடையில சண்டை, பக்கத்து நாடுகளுக்கு இடையில சண்டை, மார்க்க ரீதியான சண்டை, பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்த நேரத்துல அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்பதற்காக போய் அவர்களிடம் உதவி கேட்கின்ற நேரத்தில் யாருமே உதவ மறுக்கிறார்கள். கார்டோபால இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, வரட்டும், வசமா அடி வாங்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாக்தாத்ல இருப்பவருக்கு இதெல்லாம் கேள்விப்படுறதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. அவர் அவ்வளவு பெரிய வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் ஒத்துமையா வாழ்றாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்துல எல்லாத்துக்கும் ஒரு வகையான பீதி. இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கு பெரிய அளவிற்கான பீதி. ஏன்னா அந்த நேரம் வரைக்கும் யூதர்களுக்கும் அந்த நேரம் இல்ல, அதுக்கப்புறமும் வரலாற்றுல 1940 வரைக்கும், இன்னும் 35-40 வரைக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மோதல், யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும். அப்ப அந்த நேரத்துல முதல்ல பயந்தது யூதர்கள் தான் பயந்தாங்க. வழிநெடுக்கிலும் வருகிறது படை, எங்க இருந்து, ஐரோப்பால இருந்து வழி திரண்டு வருகிறது, மிகப்பெரிய போர் படைகள் வருகிறது, கான்ஸ்டான்டினோப்பிளை கடந்து வருகிறது,
செல்லுகின்ற வழிகளில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் அத்துணை யூதர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இறைவனுடைய கோப பார்வை என்னமோ தெரியல. வரலாற்றை படிக்க நமக்கு தெரியும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்ற நேரத்தில், நேர்மையாக நடக்கின்ற நேரத்தில் எல்லா விதமான செழுமையும் கொடுத்த இறைவன் அவர்களுடைய நடவடிக்கை மோசமாக செல்லுகின்ற நேரத்தில், இறைவனுடைய சொல்லுக்கு மாறாக, இறை தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாறாக, கலிஃபாக்களுடைய வழிகாட்டுதலுக்கு மாறாக நீதி நேர்மை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கண்போன போக்கில் கண்மூடித்தனமாக நடக்கின்ற அட்டூழியங்களும் அநியாயங்களும் தலைவிரித்து ஆடுகின்ற அந்த பிரதேசங்களில் இறைவனுடைய கோப பார்வையோ, இறைவன் தான் அந்த கோப பார்வை. அதனாலதான் அல்லாஹ் நிறைய ஆலிம் பெருமக்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய கோப பார்வை வரலாம், இறைவனுடைய வேதனைகள் இந்த மண்ணுக்கு வரலாம் என்பதை பயந்த மக்களாக இருந்தார்கள். அந்த சம்பவம் நடந்தது. படை திரண்டு வந்தது, ஜெருசலத்திற்கு உள்ளே புகுந்தது. கண்டவன் நின்றவன் எல்லாம் காலி. 1099ஆம் ஆண்டு ஜெருசலம், பாலஸ்தீனம் சிலுவை யுத்த போர் வீரருடைய கைக்கு செல்கிறது. கிறிஸ்துவ உலகத்தினுடைய கைக்கு செல்கிறது 1099ஆம் ஆண்டு. எப்பயிலிருந்து? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல 638ல பைசாண்டிய பேரரசு பின்வாங்கி கொண்டதற்கு பிறகு அந்த பகுதிகள் முழுவதும், ஜெருசலம், பாலஸ்தீனம், சிரியா, டமாஸ்கஸ், இந்த பகுதிகள் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. 638ல ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல், எந்த விதமான மதச்சண்டைகளும் நடக்காமல் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள், வழிபாடு செய்தார்கள். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களும் மிக நெருக்கமாக எல்லா வகையிலும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட்டது, வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது, புதிதாக வழிபாட்டு தலங்கள் கட்டிக்கொள்வதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இதுவரையிலும் 1099 முதல் சிலுவை யுத்தம் வரையிலும் ஏறக்குறைய 461 வருடங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 461 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது ஆட்சி. ஜெருசலத்தினுடைய ஆட்சி, அந்த பகுதி நிலப்பரப்புகள் முழுவதும் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. முஸ்லிம்களுடைய தவறான செயல்பாடுகளின் காரணமாக, அவர்களுடைய தவறான ஆட்சி முறையின் காரணமாக, அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தின் மீது இருந்த வெறிபிடித்த மோகத்தின் காரணமாக, அந்த பொருளாதார மிகுதியின் காரணமாக அவர்கள் கோழையாகி போனதனுடைய விளைவாக, ஒருவருக்கு ஒருவர் போரிட்டுக் கொண்டதனுடைய விளைவாக, மார்க்க ரீதியாக முரண்பட்டு கொண்டதனுடைய விளைவாக, பிளவுகள் குழுக்களாக பிளந்து ஒருவர் மோதிக்கொண்டதனுடைய விளைவாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு, பேரிழப்பு. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையினுடைய பணிகளை, சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் நம்முடைய மாத இதழாக இருக்கக்கூடிய சமூக நீதி முரசையும் பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நன்றாக அறிவார்கள். முழுமையாக அடுத்த தலைமுறையை, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அறிவாற்றல் மிக்க தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் கோலோச்சக்கூடிய மக்களாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே விரிவாக திட்டங்கள் தீட்டி ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த பணிகள் எல்லாம் இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது, தடங்கள் இல்லாமல் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணிகளுக்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்படுகிறது. நல்ல செயல்பாடுகள், நல்ல பணிகள், அடுத்த தலைமுறையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த பணிகள் பொருளாதார உதவி இல்லாமல் தடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்களிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். இந்த பணிகள் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்தை சென்று அடைந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறிட வேண்டும். அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கல்வி பணிக்கு உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சிஎம்என் வெளியீடுகளான உயர்கல்விக்கான உன்னத வழிகாட்டி சிஎம்என் கல்வி மலர் 2009, தேசிய தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் இந்தியா விடுதலை பெறுகிறது நூல் போன்ற பல வரலாற்று நூல்கள் மற்றும் சென்ற ரமலானில் சிஎம்என் சலீம் உரையாற்றிய இந்திய முஸ்லிம்களின் வரலாறு,
இன்னும் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றிய சிடிக்கள் அனைத்தும் கிடைக்கும் இடம் CMN 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. அதனைத் தொடர்ந்து ஏராளமான சிலுவை யுத்தங்கள், தொடர்ச்சியான யுத்தங்கள். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டியது போல அது வந்துட்டு ஒரு யுத்தமோ 2 யுத்தமோ கிடையாது. பொருளாதாரத்தை, இஸ்லாமிய எழுச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் ஐரோப்பாவை பிடிப்பதற்கு முன்பாக அவருடைய எழுச்சியை நாம் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவருடைய பொருளாதார வலிமையை நசுக்க வேண்டும். அவர்களிடம் உள்ள அத்துணை விஞ்ஞான நவீன கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் ஐரோப்பாவிற்கு கொண்டு வர வேண்டும். இதன் அடிப்படையிலே விரிவாக தீட்டப்பட்ட திட்டத்தினுடைய ஒரு வகைதான் இந்த சிலுவை யுத்தம். அதனால முதல் சிலுவை யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அது ஜெருசலத்தை மீட்டெடுப்பது என்கின்ற அடிப்படையிலே மக்கள் எல்லாம் திரட்டப்பட்டு அங்கே சென்று ஜெருசலம் மீட்டெடுக்கப்பட்டதற்கு பிறகு ஏராளமான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த நேரத்தில் இவர்களை எதிர்கொண்டு தாக்குவதற்கு திராணியற்ற ராணுவமாக, திராணியற்ற வகையிலேயே ராணுவத்தையும் வைத்திருந்தார்கள் முஸ்லிம்கள். அப்பாசிய கலிஃபாக்களாக இருக்கட்டும், அது கார்டோபால் இருக்கக்கூடிய, அதுக்கு சம்பந்தம் இல்லை என்றே ஒதுங்கி கொண்டார்கள். அப்ப அப்பாசிய கலிஃபாக்களுடைய ஆட்சி பல்வேறு குறுநில மன்னர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் சென்று விட்டது. ஒரு பேருக்கு பொம்மை கலிஃபா ஒருத்தர் இருந்தார். அப்பாசிய கலிஃபாக்களுடைய பரம்பரையில வந்தவர் ஒரு பேருக்கு பொம்மையாக இருந்தார், பாக்தாதிலே இருந்தார். ஆனால் அதிகாரங்கள் எல்லாம் குறுநில மன்னர்களுடைய, பிராந்தியங்களுடைய கவர்னர்கள் கையில் இருந்தது. ராணுவமும் ஒரு ஒருங்கிணைந்த ராணுவமாக இல்லை. மிகப்பெரிய வலிமையாக ஒருங்கிணைந்த ஒரே தலைமையின் கீழ் இருந்திருக்குமேயானால் கதை என்பது வேறு, வரலாறு என்பது வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் பிளவுகளின் காரணமாக, ராணுவம் வலிமை இழந்ததின் காரணமாக, ராணுவ வீரர்களும் பொருளாதார மோகத்தில் சிக்கியதனுடைய விளைவாக எல்லா வகையான இழப்புகளையும் சந்தித்தார்கள். தொடர்ந்து வரக்கூடிய அந்த சிலுவை யுத்தத்தை எதிர்த்து நிற்க இயலாமல் போனது இவர்களுடைய ராணுவம். பிறகு வரலாற்றிலே பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். மீண்டும் ஜெருசலத்தை பிடிப்பதற்கு இந்த பாத்திமிய கலிஃபாக்கள் முயன்று பார்த்தார்கள், அவர்களால் முடியவில்லை. பிறகு துணைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை முஸ்லிம்களே அழைத்தார், அவர்களும் அவர்களுடைய அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நேரத்தில் இறைவன் வீரர்களை 2-3 பேர்த்தை அனுப்புறான் பாருங்க. இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுதாரிப்பு வந்துருச்சு. அடாடா, நம்ம இவ்வளவு தப்பு பண்றோமே அப்படின்னு சொல்லி, எப்படியாவது இது மீட்டெடுக்கணுமே, விட்டுட்டோமே, இது என்னமாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு பாக்குறாங்க, நடக்கல. ஆனா அல்லாஹ் வந்துட்டு ஒரு அற்புதமான ஆட்சியாளர் அனுப்புறான் பாருங்க. இமாதுதீன் ஜெங்கி, செல்ஜிக் துருக்கியர்களுடைய வாரிசு, அதாவது அந்த எகிப்து, பாலஸ்தீன், சிரியால ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை உள்ளடக்கிய செல்ஜிக் துருக்கியர்கள், அந்த வம்சத்திலே வந்த இமாதுதீன் ஜெங்கி என்கின்ற மாவீரர் வருகிறார். வந்து மீட்டெடுத்த அந்த கைமீறி போன ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்காக போர் செய்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே பல தொடர்ந்து நடைபெற்ற சிலுவை யுத்தத்தின் விளைவாக பல்வேறு பகுதிகளும் போயிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க. எடுத்தோடனே ஜெருசலத்துக்கு போக முடியல, ஏன்னா நிறைய இடம் கைமீறி போயிடுச்சு. அப்ப இமாதுதீன் ஜெங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவை யுத்த வீரர்களுடைய பிடியில் இருந்த, ஐரோப்பியர்களுடைய பிடியில் இருந்த, ரோம பேரரசுடைய பிடியில் இருந்த நிலங்கள் எல்லாம் மீட்டெடுக்கிறார்கள். இமாதுதீன் ஜெங்கிக்கு பிறகு அவருடைய மகன் நூருதீன் ஜெங்கி வருகிறார். எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அல்லாஹ் வந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு ஆட்கள் அனுப்புறான் பாருங்க. இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த தகுதி உள்ளவனை தான் ஆட்சி அதிகார தலைமையா வைக்கணும். அதாவது தலைமைக்கான தகுதிகள், ஒரு தலைமை தாங்குவதற்கு, அது ஒரு நாட்டுக்கோ, ஒரு குழுவுக்கோ, ஒரு கட்சிக்கோ, ஒரு இயக்கத்துக்கோ, ஒரு ஜமாத்துக்கோ, குடும்பத்துக்கோ, எதுக்காகவும் இருக்கட்டும், தலைமைக்கான தகுதி இறைவன் உறுதியிட்டு சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். தலைமைக்கான தகுதி என்பது அறிவும் ஆற்றலும். இந்த இரண்டும் பெற்றிருக்கிறவன் தான் தலைமைக்கான தகுதி, இந்த இரண்டும் தான் தலைமைக்கான தகுதி என்று அல்லாஹ் சொல்றான். பொருளாதாரத்தை சொல்லல, பணக்காரர் தான் தலைவரா வரணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல, பணம் இருப்பவன் தான் அரசனாக வரணும் அப்படிங்கிறது அல்லாஹ் கோடிட்டு காட்டவே இல்லை. அறிவும் ஆற்றலும், கட்ஸ், துணிச்சலும், அறிவும் ஆற்றலும் இருப்பவன் தான் தலைமைக்கான தகுதி படைத்தவன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுறான். அந்த அறிவையும் ஆற்றலையும் உள்ளடக்கிய இமாதுதீன் ஜெங்கி வந்தார். அதற்கு பிறகு விரட்டி அடித்தார். பல்வேறு பகுதிகளிலே சிலுவை யுத்த வீரர்களுக்கு எதிராக போரிட்டு ஜெருசலத்தை மீட்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நீண்ட தூர திட்டம், ஏறக்குறைய 50-100 ஆண்டுகளுக்கான திட்டம் தீட்டப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சென்ற குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. அதே மார்க் அடிப்படையில சண்டை போட்டுக்கிறாதீங்க, உன்னை எல்லாத்தையும் சேர்த்து காலி பண்றவன் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், கொள்கை ரீதியாக நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க, சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசுபடுத்தி அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சம்லாம் நீங்க போட்டு மண்டையை உடைச்சுக்கிறாதீங்க, ஒவ்வொரு குரூப்பா போகாதீங்க, எல்லாம் ஒன்னாவா
ஒன்னு அடிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் வர்றான் அப்படின்னு சொல்லி தலையில தட்டி ஒன்னா சேர்க்கிறார். அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம், அந்த சோம்பேறிகளாக இருந்த அரசர்கள் எல்லாம் விரட்டி விட்டு அந்த நிலப்பரப்புகளை ஒருங்கிணைத்து வலிமையான நிலப்பரப்பாக்கி சிலுவை யுத்த வீரர்களுக்கு எதிராக போர் செய்கிறார். இமாதுதீன் செங்கி, அவருடைய மகன் நூருதீன் செங்கி, அவருடைய காலத்திலும் சிலுவை யுத்த போர் வீரர்கள் நெருக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து சிலுவை யுத்தம் நடக்குது. அது ஏராளமா நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். அவர்கள் போரிட்டே வருகிறார்கள். மீட்டெடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வருகிறார்கள். ஆனாலும் நூருதீன் செங்கி மீண்டும் அவருடைய தலைமையிலே, இமாதுதீன் செங்கிக்கு பிறகு நூருதீன் செங்கி அவருடைய தலைமையில வலிமையான அரசு, மிக போர் திறன் மிக்க பயிற்சி, அதாவது அற்புதமான பயிற்சி, போர் திறன் பெற்றவர்கள் ராணுவ வீரர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்க ரீதியான பிடிப்புள்ளவர்கள், இறை அச்சம் மிக்கவர்கள், இறைவனுக்கும் இறையுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் முழுமையாக பேணக்கூடிய மக்களாக வருகிறார்கள். அவர்களிடையே வீரம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் இறைவன் கொடுக்கின்ற பரிசு. நெருக்குகிறார்கள், நெருக்கி வருகிறார்கள். இறுதியாக நூருதீன் செங்கியினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய சலாஹுதீன் அய்யூபி, வரலாற்றை படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மாவீரன் சலாஹுதீன் அய்யூபி. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஐரோப்பால போய் மாவீரன் சலாஹுதீன் அய்யூபி அப்படிங்கிற வார்த்தை சொல்லுங்க, ஐரோப்பா நடுங்கும். அந்த அளவிற்கு அன்றைய 11ஆம் நூற்றாண்டினுடைய 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் ஒரு மாபெரும் அற்புதமான முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் மாவீரன் சலாஹுதீன் அய்யூபி 1194 வருகிறார். கடைசி யுத்தம், 3வது சிலுவை யுத்தம் நடக்கிறது. முதல்ல இமாதுதீன் செங்கி, நூருதீன் செங்கியினுடைய கண்டுபிடிப்பு சலாஹுதீன் அய்யூபி எல்லா நிலப்பரப்புகளையும் ஒன்று சேர்க்கிறார். சின்னவனா ஆட்டம் போட்டு இருந்தாங்க பாருங்க. ஒவ்வொரு பகுதியை வச்சுக்கிட்டு குறுநில மன்னர்களாக கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் மண்டையில தட்டி ஒன்னா சேர்க்கிறார். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கொள்கை ரீதியாக கூட்டம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவர்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் வலிமை மிக்க பேரரசாக மாற்றுகிறார். மாற்றி 3வது சிலுவை யுத்தம் நடக்கிறது. அந்த சிலுவை யுத்தத்தினுடைய முடிவில் உயிர் சேதம் இல்லாமல் ஜெருசலம் மீட்டெடுக்கப்படுகிறது. இதுதான் பெரிய சரித்திர சாதனை. உயிர் சேதம் இல்லாமல் ஜெருசலம் மீட்டெடுக்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சிலுவை யுத்த வீரர்கள் பணிந்து செல்கிறார்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஜெருசலம் மீட்டெடுக்கப்படுகிறது. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களுடைய அந்த நேர்த்தியான போர்த்திறன், வரலாற்றை எழுதக்கூடிய பெருமக்கள் சிலுவை யுத்த வீரர்களே சலாஹுதீன் அய்யூபியை பாராட்டி எழுதிய சரித்திரம் எல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. அவ்வளவு அரசியல் ஞானமும் போர் திறனும் பெற்ற சுத்தமான வீரன். நேரு பதிவு செய்கிறார், ஒரு மாவீரனை அந்த நேரத்தில் இஸ்லாமிய உலகம் கண்டெடுத்தது என்று நேரு பதிவு செய்திருக்கிறார் அவருடைய நூல்ல. அந்த அளவுக்கு ஒரு இறையச்சமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலும் மக்களையும் மண்ணையும் மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவன், மாபெரும் வீரன், அறிவாற்றல் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் அந்த சலாஹுதீன் அய்யூபி. ஆக மாவீரன் சலாஹுதீன் அய்யூபியினால் 3வது சிலுவை யுத்தத்தினுடைய முடிவிலே உயிர் சேதமில்லாமல் ஜெருசலம் மீட்டெடுக்கப்பட்டது. பாலஸ்தீன பகுதிகள் மீட்டெடுக்கப்பட்டது. முதல் சிலுவை யுத்தத்திலே சிலுவை யுத்த போர் வீரருடைய கைக்கு பாலஸ்தீனம் செல்லுகின்ற நேரத்தில் முழங்கால் அளவிற்கு இரத்த ஆறு ஓடியது. ஆனால் அதே நேரத்தில் மாவீரன் சலாஹுதீன் அவருடைய காலத்தில் மீண்டும் ஜெருசலம் மீட்டெடுக்கும் போது அந்த உயிர் சேதம் இல்லாமல் மீட்டெடுக்கப்படுகிறது. வரலாறை படிக்கக்கூடிய மக்கள் வரலாற்று நெடுக்கிலும் முஸ்லிம்களுடைய போர் என்பது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவே அமைந்திருக்கிறது என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பொன்மொழிகள். அவர் பதிவு செய்திருக்கிறார். எங்கெல்லாம் போர் நடைபெற்றதோ முஸ்லிம்களுக்கும் பிறருக்கும் அந்த இடத்திலெல்லாம் நாம் வரலாற்றை ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய நிலப்பரப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே முஸ்லிம்கள் போரிட்டிருக்கிறார்கள். அதிலே உயிர் சேதம் என்பது மிக 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 குறைவாக இருந்திருக்கிறது. பொருட்சேதமோ, நிலப்புலங்களை சேதம் செய்வதோ, இயற்கையை சேதம் செய்வதோ, எந்த விதமான சேதம் இழைப்பதற்கும், எந்த விதமான அட்டூழியம் செய்வதற்கும் அவருடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அவருடைய நபி அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. அதை பின்பற்றிய சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் முழுமையாக மீட்டெடுத்தார்கள் ஜெருசலத்தை. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஏறக்குறைய 80-90 வருஷம். 1099 கைமீறி போனுச்சு முதல் சிலுவை யுத்தத்துல. 1192 ஜெருசலம் மீட்டெடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 80-90 வருடங்கள் ஜெருசலம் பிறருடைய கையில் இருந்தது. அதற்கு பிறகு சலாஹுதீன் அய்யூபியினால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த பாலஸ்தீனம் ஜெருசலம் அதற்கு பிறகு எந்த காலத்திலும் யார் கைக்கும் செல்லவில்லை. 1918-19 மேற்கத்திய உலகம் மீண்டும் சூழ்ச்சி செய்தது. சென்ற நூற்றாண்டிலே மீண்டும் சூழ்ச்சி செய்தது. துருக்கி கிலாபத்தை ஒழித்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் கூறு போடப்பட்டு முதல் உலகப் போரிலேயே
அது வெள்ளையர்களுடைய கைக்கு முழுமையாக சென்றது. இரண்டாம் உலக போருக்கு பின்பாக முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த நிலத்தை பிடுங்கப்பட்டு யூதர்கள் கையில் ஒப்படைக்கக்கூடிய காட்சி எல்லாம் பார்த்திருக்கோம். இப்பதான் நடந்திருக்கு. எத்தனை வருஷமா? 1192 ஜெருசலம் மீட்கப்பட்ட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினால் மீட்கப்பட்டது. அது வரைக்கும் 1920 வரைக்கும் யார் கையிலும் போல, முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய கையில் ஆட்சி இருந்தது. எல்லோரும் சமமாக வாழ்ந்தார்கள். நீதி செலுத்தப்பட்டது. எல்லா மக்களும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்தார்கள். அவரவருடைய வழிபாட்டு தலங்களிலே வழிபாடு நடத்தினார்கள். எந்த விதமான குரோதங்களும் விரோதங்களும் அங்கே பார்க்கப்படவில்லை. அரசின் நிலைப்பாடு என்பது சமநீதியான நிலைப்பாடாக இருந்தது. அந்த அளவிற்கு 800-900 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. இந்த போன நூற்றாண்டு தான் அது கைமீறி போனுச்சு. ஆக சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினுடைய அந்த ஜெருசலம் மீட்பிற்கு பிறகு இன்னும் அதை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும். அந்த செய்தியை ஐரோப்பால வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகா, கிடைச்சது போயிடுச்சே, மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போர், சிலுவை யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. தொடர்ந்து சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றாலும் இறுதியில் சிலுவை யுத்தத்தால் எந்த விதமான பலனும் இல்லை என்று எல்லா வரலாற்று ஆசிரியரும் எழுதுகிறார்கள். ஆனாலும் அது உள்ளே ஒரு பலன் இருக்கிறது. இதனால அதாவது அவங்களுடைய நோக்கத்துல ஜெருசலத்தை மீட்டெடுக்கணும்னு அவங்க போரிட்டாங்க. ஒரு 70 வருஷம் தான் அவங்க கைக்கு வந்துச்சு. ஒரு ஏறக்குறைய 200-300 வருஷம் நடந்துச்சு சிலுவை யுத்தம். 200-300 வருஷத்துக்கு மேல நடந்தும் ஒண்ணும் ஆகல. ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. மாறாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது தான். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை தவிர வேறு எந்த விதமான பலனும் சிலுவை யுத்தத்தால் ஏற்படவில்லை. ஆனால் பலன் ஏற்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள், மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களே, அதாவது ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். சிலுவை யுத்த வீரர்கள் சென்றார்கள், சென்ற இடங்களெல்லாம் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் டிரான்ஸ்லேஷன் வேலை, அது மொழிபெயர்ப்பு வேலை, அது நடந்துகிட்டு இருக்குது. இவங்க போய் நேரடியாக பார்த்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்ததுதான் நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லி காட்டியது போல அந்த பீமாரிஸ்தான். இவங்க ஆஸ்பத்திரியை பார்த்தாங்க. பாக்தாத்லயும் டமாஸ்கஸ்லயும் பாலஸ்தீனத்திலயும் இருக்கு பீமாரிஸ்தான். அடே, கவர்மெண்டே ஒரு ஆஸ்பத்திரி நடக்குதா? கவர்மெண்டே நோயாளிகளுக்கு, மக்களுக்கு வந்துட்டு பணிவிடை செய்கிறதா? அதுவும் இல்லாம எல்லாம் செஞ்சு வைத்தியம் பார்த்து ட்ரெஸ்ஸை கொடுத்து கடைசியில் போக்குவரத்துக்கு செலவையும் கொடுத்து இந்த அளவுக்கு அற்புதமாக பராமரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டவர் தான் அவர் திருப்பி வந்து சிலுவை யுத்த போர் தளபதிகளிலே ஒருவர். அவர் வந்து பிரான்ஸ்ல, பாரிஸ்ல வச்சு முதலா 1400களில் முதலா அவர் வந்துட்டு ஒரு மருத்துவமனை தொடங்குகிறார் பீமாரிஸ்தான். அங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஐரோப்பாக்கே அப்பதான் முதல்ல கொண்டு வந்து தொடங்குறாங்க. அது எதனுடைய தாக்கம், எங்கே படித்துக் கொண்டது, எங்கே கற்றுக்கொண்டது என்றால் இங்கே முஸ்லிம்கள். அந்த மாதிரி பல விஷயங்களை வேளாண் விவசாயத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள். ஒண்ணு விளையாத மண்ணில இப்படி அற்புதமா விளைவிச்சிருக்காங்க. நேரடியாக பார்த்த கிறிஸ்தவர்கள், நேரடியாக பார்த்த அந்த சிலுவை யுத்த வீரர்கள் தங்களுடைய மண்ணுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு இதே டெக்னாலஜி இங்கே பயன்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மண்வளத்தை காட்டிலும் மிகச்சிறந்த மண்வளமாக இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இந்த வேளாண்மை டெக்னாலஜி கைமாறுகிறது. இங்கே வேலையை தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 12ஆம் நூற்றாண்டுல தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு மிக ரொம்ப கௌரவமா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கு பாருங்க. இந்தியாவிலிருந்து வரலாறு முழுக்க பல பேர் போய் படிச்சுட்டு வரக்கூடிய, இன்னைக்கும் போய் படிச்சுட்டு வர்றாங்க. ஆக்ஸ்போர்டு, வரலாற்று சிறப்பு மிக்க, பாரம்பரியம் மிக்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் எல்லாம் எப்போ? 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு. அந்த சிலுவை யுத்த போர் வீரர்கள் வந்து கார்டோபா யூனிவர்சிட்டியையும், இன்னும் சொல்ல போனா அந்த மத்திய ஆசியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், கிழக்கு ஆசியால பாக்தாதுல, எஜிப்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அல்-அஸ்கர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி டமாஸ்கஸ்ல சிரியால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்து இங்கே கேம்பிரிட்ஜிலும் ஆக்ஸ்போர்டிலும் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படுகிறது. அதே 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தேவையான அத்தனை அறிவு சார்ந்த நூல்களையும் ஏற்கனவே மொழியாக்கம் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து பெறப்படுகிறது. எப்படி வருது பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன். எல்லாமே டிரான்ஸ்லேஷன் முடிச்சு அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்திற்கு, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கைமாறுகிறது. அப்படியே கைமாறுகிறது. இந்த சிலுவை யுத்தத்தினுடைய மறைமுகமான ப்ராஃபிட்ஸ். நேரடி அவங்க என்ன முதல்ல சொன்னாங்களோ, ஜெருசலத்தை மீட்டெடுப்புங்கிறது அது நடக்கல. ஆனா எதை அவர்கள் நடத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ, மறைமுக ஹிடன் எஜெண்டா எதுவாக இருந்ததோ அது முழுமையாக நடைபெற்றது. அத்துணை விஷயங்களும் அறிவு சார்ந்த சொத்துக்களும் இங்கே கொண்டு வரப்பட்டது.
வியாபாரம் கைமீறி போனது, எல்லாமே மாறி போனது. அந்த பகுதிகள் வியாபாரம் செய்வதற்கு உண்டான பகுதிகள் மத்திய ஆசியா வரைக்கும் வருவதற்கு, இன்னும் சில்க் ரோடிலே முழுமையாக பங்கு கொள்வதற்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஊக்கம் அளித்தது, உத்வேகம் அளித்தது, பாதையை திறந்து விட்டது இந்த சிலுவை யுத்தம். அதற்கு பிறகு ஏராளமான சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றது. ஆனாலும் ஜெருசலத்தை மீட்கவே முடியவில்லை. இந்த இடத்தில் சலாஹுதீன் அய்யூபியை பற்றிய வரலாற்று ஆசிரியர்கள் மிக பெருமையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சுத்தமான மாவீரன். எந்த அளவிற்கு என்றால், அந்த 3ஆம் சிலுவை யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள பிரிட்டனை சேர்ந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் அதுல கலந்துக்கிறார், அந்த சிலுவை யுத்தத்துல கலந்துக்கிறார். அவர் வந்து தங்கி இருக்கிற இடத்துல என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னா, அவருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக உடல் நல குறைவு ஏற்படுகிறது. அப்ப 2 படைகளும் மோதிக்கொள்ள போற நேரத்துல இருக்குது. அந்த நேரத்துல இவருக்கு சலாஹுதீன் அய்யூபிக்கு செய்தி வருது, அவருக்கு அந்த அரச பரம்பரையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாரு, அவருக்கு பனிக்கட்டி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி உடனே மலையிலிருந்து பனிக்கட்டி இறக்கி அவருக்கு அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது. ஒரு மாவீரன், மனிதாபிமானமிக்க மாவீரன், ஒரு போர் திறனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் போர் செய்து காட்டினார்களோ, எப்படி அரசாள வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டி தந்தார்களோ, அதன் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு மாவீரன், மீண்டும் ஜெருசலத்தை மீட்டெடுத்த மிகப்பெரிய மாவீரன் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சலாஹுதீன் அய்யூபியை பற்றி நாம் நிறைய படிக்க வேண்டும். சிலுவை யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஜெருசலம் மீட்டெடுக்கப்பட்டதற்கு பிறகும் சிலுவை யுத்தங்கள் நடக்கிறது. என்ன காரணம்? தொடக்கத்தில் சொன்னது போன்று ஜெருசலத்தை மீட்டெடுக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை நம் கையில் கொண்டு வர வேண்டும், புனித பகுதியை நமது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது வெறும் அறிவிப்பாகத்தான் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய உள்நோக்கம் என்பது மீண்டும் ஐரோப்பா எழுச்சி பெற வேண்டும், ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் எழுச்சி பெற வேண்டும், முஸ்லிம்களுடைய எழுச்சியை தடுக்க வேண்டும், அவர்களுடைய அறிவாற்றலை தடுக்க வேண்டும், அவர்களுடைய விஞ்ஞான வளர்ச்சியை தடுக்க வேண்டும், பொருளாதார வலிமையை குலைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே ஆதிக்க மனப்பான்மையின் காரணமாக உலகையே கட்டி ஆள வேண்டும், அது ஐரோப்பியர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற இந்த மனப்பான்மையின் காரணமாக ஏறக்குறைய 100-200 ஆண்டுகள் திட்டம் தீட்டப்பட்டு அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு சிஸ்டமைஸ் பண்ணப்பட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கண்டினியூவாக நடந்து கொண்டே இருந்தது. அதன் காரணமாக அரபு மொழியில இருந்த பல்வேறு தகவல்கள் எல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டு புதிய புதிய பல்கலைக்கழகங்கள், புதிய புதிய ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் நிறுவப்பட்டது. இடைக்காலத்திலே அவர்கள் செலுத்திய முக்கியமான, அவர்கள் எதில் கவனம் செலுத்தினார்கள் என்றால், விஞ்ஞானிகளையும் அறிவாளிகளையும் படித்தவர்களையும் அதிக அளவிற்கு உருவாக்க வேண்டும், அறிவாற்றலை கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும், அதன் மூலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அதிலே கவனம் செலுத்தினார்களோ, பிறகு அந்த கவனம் செலுத்தியதனுடைய விளைவாக வெற்றி பெற்றார்களோ, அதை காட்டிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஜெருசலம் முஸ்லிம்களுடைய கைக்கு திரும்பி போனதற்கு பிறகும் சிலுவை யுத்தத்தினால் எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை, எந்த பலனும் ஏற்படாமல் இருக்கின்ற நேரத்தில் உயிர் சேதம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகும் போர் நடைபெற்றது. முஸ்லிம்கள் மீது யுத்தங்கள் தொடுக்கப்படும். காரணம் என்னன்னா, அது ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். யுத்தங்கள் நடந்துகிட்டு இருந்தா தானே ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். இல்ல அமைதி இருந்துச்சுன்னா வளர்ச்சி வந்துடும். இன்னைக்கு அந்த ஃபார்முலா கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பிரதேசத்துல அமைதி இருக்குதோ அந்த பிரதேசத்துல வளர்ச்சி இருக்கும். சமூகத்தினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி இருக்கும். அப்ப வளர்ச்சியை நீங்க குலைப்பதாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை நீங்க தடுக்க வேண்டும் என்றால் அமைதியற்ற சூழலை அங்கே உருவாக்க வேண்டும். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கடைபிடிக்கிற ஃபார்முலா, எந்த மாறுதலும் கிடையாது. அதனால அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வந்துச்சு. சரி, இப்படியே வந்துகிட்டு இருக்குதே, இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நாம் செய்ய வேண்டும், இந்த போர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், இழந்துவிட்ட பெருமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு அறிஞர் பெருமக்கள், மாவீரர் சுல்தான் சலாஹுதீன்